வங்கதேச தேர்தல் 2026 20 ஆண்டுகளுக்கு பிறகு பிஎன்பி புயல். தாரிக் ரஹ்மான் அமோக வெற்றி, மோடி வாழ்த்து. வங்கதேச அரசியலில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருப்புமுனையாக 2026 நாடாளுமன்ற தேர்தல் மாறியுள்ளது. சுமார் 2 சகாப்தங்களுக்கு பிறகு வங்கதேச தேசியவாத கட்சி மீண்டும் அதிகாரத்தின் உச்சிக்கு திரும்பியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாரிக் ரஹ்மான் தலைமையிலான பிஎன்பி கூட்டணி பெரும்பான்மையை மட்டுமல்லாது 2/3 பெரும்பான்மையையும் உறுதி செய்துள்ளதாக ஆரம்பகட்ட வாக்கு எண்ணிக்கை காட்டுகிறது. இந்த தேர்தல் வெறும் ஆட்சி மாற்றமாக மட்டும் பார்க்கப்படவில்லை. வங்கதேசத்தின் அரசியல் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யும் ஒரு முக்கிய கட்டமாகவே உலகம் முழுவதும் கவனிக்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த 18 மாத இடைக்கால ஆட்சிக்கு பிறகு நடைபெற்ற இந்த தேர்தல் ஜனநாயகத்தின் மீளுருவாக்கமாக பலரால் வர்ணிக்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு வங்கதேசத்தில் வெடித்த மாணவர் போராட்டங்கள் நாட்டின் அரசியல் சூழலை முற்றிலும் மாற்றியது. அந்த போராட்டங்களின் பின்னணியில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறினார். அதன் பிறகு அமைக்கப்பட்ட இடைக்கால நிர்வாகம் நாட்டை தேர்தலுக்கு கொண்டு சென்றது. இந்த சூழ்நிலையில் நடைபெற்ற 2026 பொது தேர்தலில் சுமார் 12.7 கோடி வாக்காளர்கள் பங்கேற்றதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் கூறுகின்றன. இதில் 50 லட்சம் இளைஞர்கள் முதல் முறையாக வாக்களித்தது குறிப்பிடத்தக்கது. இது வங்கதேச அரசியலில் இளைஞர்களின் செல்வாக்கு அதிகரித்து வருவதை வெளிப்படுத்துகிறது. மேலும் அவாமி லீக் கட்சியின் பாரம்பரிய படகு சின்னம் இன்றி நடைபெற்ற முதல் தேர்தல் இதுவாகும். இதனால் அரசியல் போட்டி முற்றிலும் புதிய வடிவத்தை எடுத்தது. வெள்ளிக்கிழமை காலை 9:45 மணி நிலவரப்படி வெளியான தகவல்களின் அடிப்படையில் மொத்தம் 299 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் பிஎன்பி மற்றும் அதன் கூட்டணி 215க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. இது 2/3 பெரும்பான்மையை உறுதி செய்யும் அளவிற்கு பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. பிஎன்பி தலைவர் தாரிக் ரஹ்மான் போட்டியிட்ட டாக்கா 17 மற்றும் போக்ரா 6 தொகுதிகளில் 2லும் வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. தலைநகர் டாக்காவில் உள்ள 20 தொகுதிகளில் 13 இடங்களை பிஎன்பி கைப்பற்றியது அரசியல் ஆய்வாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. கூட்டணி கட்சிகளான ஜமாத் இஸ்லாமி மற்றும் தேசிய குடிமக்கள் கட்சி தலா சில இடங்களில் வெற்றி பெற்று பிஎன்பி கூட்டணியுடன் வலிமையை மேலும் அதிகரித்துள்ளன. இந்த வரலாற்று வெற்றிக்கு உலக நாடுகளின் கவனம் திரும்பியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பதிவில் தாரிக் ரஹ்மானுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் தனது பதிவில் இந்த வெற்றி தாரிக் ரஹ்மானின் தலைமையின் மீது வங்கதேச மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகிறது. ஜனநாயகம் மற்றும் முற்போக்கான வங்கதேசத்திற்கு இந்தியா என்றும் துணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் அமெரிக்க தூதர் பிரெண்ட் கிறிஸ்டன்சன் ஆகியோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் இந்த தேர்தல் சர்வதேச அளவிலும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 17 ஆண்டுகள் வெளிநாட்டில் வாழ்ந்த பிறகு நாடு திரும்பிய தாரிக் ரஹ்மான் வெற்றிக்கு பிறகு ஒரு உணர்ச்சி பூர்வமான வேண்டுகோளை விடுத்துள்ளார். தனது தாயார் மற்றும் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா மறைவை குறிப்பிட்டு எவ்வித கொண்டாட்டங்களிலும் ஈடுபட வேண்டாம் என்று தொண்டர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் நாடு முழுவதும் அவருக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்துமாறும் அறிவுறுத்தி உள்ளார். இந்த நடவடிக்கை அவரது அரசியல் முதிர்ச்சியையும் குடும்ப உணர்வையும் வெளிப்படுத்துவதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் ஜமாத் இஸ்லாமி கட்சி வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ளது. சில தொகுதிகளில் முடிவுகளை அறிவிப்பதில் தேர்தல் ஆணையம் தாமதம் செய்கிறது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் பிஎன்பி தரப்பு இந்த குற்றச்சாட்டுக்களை முற்றிலும் மறுத்து மக்கள் தீர்வு தெளிவாக வெளிப்பட்டுள்ளது என்று வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையமும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த தேர்தல் முடிவு இந்தியா வங்கதேச உறவிலும் புதிய பரிணாமத்தை உருவாக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. குறிப்பாக நரேந்திர மோடி முன்வைத்த பன்முக உறவுகளை வலுப்படுத்த என்ற கருத்து எதிர்கால இருதரப்பு உறவுகளுக்கான சிக்கலாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள அறிக்கையும் கவனம் பெற்றுள்ளது. இந்தியா மற்றும் வங்கதேசம் வரலாறு, மொழி, கலாச்சாரம் ஆகியவற்றால் இணைக்கப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிஎன்பி 2/3 பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்கும் நிலையில் வங்கதேசத்தில் அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்படும் என ஆதரவாளர்கள் நம்புகின்றனர். ஆனால் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசியல் போட்டி தொடரும் வாய்ப்பும் உள்ளது. தாரிக் ரஹ்மான் தலைமையில் புதிய அரசு பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொள்ளுமா? இந்தியாவுடன் உறவு எப்படி இருக்கும்?
இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுமா என்பது அடுத்த சில மாதங்களில் தெளிவாகும். வங்கதேச அரசியல் 2026 தென்னாசிய அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிஎன்பி மீண்டும் ஆட்சிக்கு திரும்புவது மக்கள் மனநிலையில் மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. தாரிக் ரஹ்மான் தலைமையின் கீழ் வங்கதேசம் எந்த திசையில் செல்கிறது என்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த அரசியல் திருப்பம் தென்னாசியாவின் எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும் என்பதை உங்கள் கமெண்டில் பகிருங்கள்.